Hey guys, welcome back to another video. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Adobe Lightroom Classic 2018ல எப்படி பேசிக்ஸ் கற்றுக்கிறது மற்றும் அப்படியே ஒரு சிம்பிள் எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கீழே சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ guys, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Adobe Lightroom Classic ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு, லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், லோட் ஆகிட்டு இருக்கு. சரி, லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு போங்க. பேசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி, டெவலப், மேப், புக், ஸ்டைட்ஸ், ஓப்பன் வெப் தான் சார். பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு போங்க. லைப்ரரிக்கு போனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பட்டன் இருக்கும். இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான போட்டு சைடில் சிஸ்டத்தை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் இல்லைனாலும் நம்ம மாரி ஸ்க்ரோல் பண்ணி விண்டோக்கு போய் ஸ்க்ரோல் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் விண்டோக்கு போய் எனக்கு தேவையான போர்ட்டை நான் வந்து பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்சர்ஸில் எண்ட்லேருந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே எடுத்து வந்து நான் வந்து மேலே பார்த்தீங்கன்னா லைட்ரூமில் வந்து போட்டுறேன். போட்டு ஓகே கொடுத்துங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6-5 ஃபோட்டோ வந்துருச்சு. ஓகே, இப்போ 6 ஃபோட்டோ வந்துச்சு. இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆப்ஷன் இருக்கும், டெவலப் போங்க. சரி, இப்போ நம்ம முந்தாச்சு. இதுக்கு மேலே தான் காசு அடுத்து ஸ்டார்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் இருக்கும். ஹிஸ்டோகிராம் எதுக்குன்னா உங்களோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பிரைட்னஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். அடுத்து ஒரிஜினல் ஃபோட்டோ கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராப் எதுக்கும் உங்களுக்கு தெரியும், உங்கள் செல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல்லையே. அதில் வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணி அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், க்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரிமூவல். இது நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுமாரி இன்னொரு இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுருப்பேன் ஸ்மார்ட் ரூம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ வச்சு நீங்கள் யூஸ் பண்ண ஒரு இமேஜ் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியல் ஃபில்டர், M50 கண்ட்ரோல், அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ். ஓகே இருக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பென் டூல் இருக்குது. சரி, இதுதான் டெம்பரேச்சர். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே, டெம்பரேச்சர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டின்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் பண்ணுற மாதிரி கான்ட்ராஸ்ட் மூலையாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரை கூட கொஞ்சம் லைட்டாக வச்சுங்க. டபுள் டிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் இருக்கும், கான்ட்ராஸ்ட் மூலையாக இருக்குங்க. அதாவது நீங்கள் திரும்பி கண்ட்ரோலில் ரிசெட் எடுத்தனாலும் ரிவேஸாக வரலாம், பேக்ஸாக வரலாம். அது டபுள் டிக் பண்ணிங்கன்னா எடுத்து மேலே இதாகிடும், இது பேக்கப் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்போஷரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைலைட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹைலைட் எவ்வளோ தேவைமோ அதுமாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைலைட்டை டபுள் டிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் ஆகிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பார்த்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஷேடோ, உங்களுக்கு எந்த இடத்துல டார்க் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேடோ கொடுத்துக்கலாம். நான் ஷேடோ கொஞ்சம் வச்சுக்கிட்டு நான் வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, 21 வச்சுக்கலாம். இப்போ ஒயிட்டு, உங்களுக்கு ரொம்ப ஒயிட் வேணாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்சரை நார்மலாக வச்சுக்கலாம். பிளாக் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிளாக் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பிளாக் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பிளாக்கு, ஒயிட்ஸு, ஷேடோஸ் உங்களுக்குலாம் தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும், அப்படி ஃபோட்டோஸை ரொம்ப கிளாரிட்டியாக கட்டுறதுக்காக பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா இமேஜை பற்றினா தெரியும், அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். டபுள் டிக் நார்மல் இருக்கும். வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன் ரெண்டுமே கலர் பூஸ்ட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலர் பூஸ்ட் பண்ணி தரும். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை கொஞ்சம் வேறு லெவலுக்கு எடுத்து போகிறது, கொஞ்சம் கலர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு சேச்சுரேஷனும் இந்த வைப்ரன்ஸும் உதவி பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோன் கர்வ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஹைலைட், டார்க் அதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்தீங்கன்னா தெரியும், ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட் இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படி நான் நகர்த்தும் போது நீங்கள் இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இமேஜ் மாறும். நெக்ஸ்ட்டு லைட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு உங்களுக்கு பிளாக்காகவும் ப்ரைட்டாகவும் கொஞ்சம் டவுனாகவும் வரணும், அதுக்கு தான் லைட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க், உங்களுக்கு பிளாக்காகவும் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஷேடோ இருக்குது, இல்லை அதுவும் கட்டுறதுக்கு டார்க்கு. நான் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஷேடோ, உங்களுக்கு ஷேடோ எப்படி இருக்கும் கட்டுறதுக்கு தான் ஷேடோ. எனக்கு தெரியும், ஷேடோ நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களான ஃபோட்டோஸில் கருப்பு, பிளாக்கு அண்ட் ஒயிட் கலரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HSL கலர், பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். இது வந்து உங்களுக்கு எப்படி கலர் மாற்றணுங்கிறத இந்த இடத்துல கற்றுக்கிறது தான். ஃபஸ்ட்டு ரெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சரை பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற கலரை மாற்றும். பார்த்தீங்கன்னா ரெட்டு தூக்கி கொடுத்துருக்கும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவுக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ க்ரீன் என்னது இல்லை, க்ரீன் இருந்ததுன்னா க்ரீன் கலரை தூக்கி கொடுக்குறதுக்கு க்ரீன் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா க்ரீன் உங்களுக்கு ஆரஞ்சு வச்சாச்சு. எல்லாத்தையுமே நான் திரும்பி ஃபஸ்ட்டு வச்சிட்றேன். ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கலர் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை 100 கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரஞ்சு. ஓகே, இப்படி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எல்லோ கலர் இல்லை, அதனால் எல்லோ தெரியாது. எல்லோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் இல்லை, அதனால் க்ரீன் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்வாங்கிறது வந்து உங்கள் ஸ்கையோட கலரை மாற்றுறது. பார்த்தீங்கன்னா ஸ்கை கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளூவாக காட்டும், கொஞ்சம் லைட்டு காட்டும், அதனால் ஸ்கை. அடுத்து ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அது டெக்ஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி நார்மல் ஆகிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் எஃபெக்ட் வந்துடும். ஓகே, இப்போ ஆரஞ்சும் ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க.
ஆக்வா பற்றி இப்போ நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ. பட் நீங்கள் ப்ளூ யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் ஸ்கையோட கலர் மாறும். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஏற்ற அளவுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ளூ, அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் இதுக்கு இல்லை, அதனால் உங்களுக்கு தெரியாது. பட் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். மெகண்டாவும் அதே மாதிரி தான். அடுத்து சேச்சுரேஷன் ஹியூ பார்த்தோம். அடுத்து சேச்சுரேஷன் ரெட்டு கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணும், அதிகப்படுத்தும். அதுதான் சேச்சுரேஷன். அடுத்து ரெட்டில் சேச்சுரேஷன் பார்த்துச்சு. அடுத்து ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு தேவையான கலரை மாற்றுவதற்கும் நீங்கள் ஒயிட் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ, எல்லாம் பேக்கோ வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டாக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு டுட்டோரியல்னு சொல்லிடுறேன். அதே சமயம் நான் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் லைவாக. பார்த்தீங்கன்னா சைட்டு எடிட் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மெகண்டாவும் கொஞ்சம் நகர்த்தி பார்த்து நான் டிக்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுமினஸ் ஒரு வழுப்பான தன்மை கொண்டு வரது தான் லுமினஸ்ஸு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லுமினஸ் பண்ணி க்ரீனை பாருங்கள், ப்ளூவை பாருங்கள், டார்க்காகவே கொண்டு வந்துருச்சு. பேக்காக பாருங்கள். சரி ஓகே, எல்லாத்தையும் பேக்காக வந்துடுறேன். அடுத்து ஸ்ப்ளிட்டோனிங் பற்றி பார்த்தீங்கன்னா கலரை மாற்றுறது நீங்கள் க்ரீனில் வச்சுட்டு க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டோனிங். அது பேலன்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். மெகண்டாக உங்களுக்கு நான் எடிட் பண்ணுறேன், அதே சமயம் டுட்டோரியல் எடுக்கிறேன். அதனால தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிட்றேன். ஓகே வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள் டிக் பண்ணி நார்மலாக கொஞ்சம் லைட்டாக வச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்காக வச்சு காட்டுறேன். மேலே போய் கீழே வாங்க. கீழே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் உங்களுக்கு இமேஜுக்காரே தெரியாது. பட் செகண்ட் சேச்சுரேஷன் நவுறுக்கும்போது தெரியும். பாருங்கள் இமேஜ் கலர் மாறுது. அடுத்த ஷேடோஸ் பார்த்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில். உங்கள் இமேஜுக்கான டீட்டெயிலை இங்கே தான் கொண்டு போகும். கிளிக் பண்ணி வேறு இடத்துல காட்டுறேன் பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா சென்டரில் டீட்டெயிலை பாருங்கள். ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். அமௌண்ட் இருக்கும். டிகிரிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அமௌண்ட் ரேடியஸ் தெரியும். டீட்டெயில் மாற்றும்போது உங்களுக்கு தெரியும். மாஸ்கிங் மாற்றும்போது ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும். அதுக்காக டீட்டெயில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். அமௌண்ட்டும் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இல்லை டீட்டெயில் போய்ட்டு டீட்டெயில் உங்களுக்கான இமேஜில் ஒரு மாதிரி ஷைனிங் ரெடி பண்ணுறது நாய்ஸ் ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதில் லுமினஸ் டீட்டெயில் கான்ட்ராஸ்ட் இருக்கும். அது கலர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் கலரில் டீட்டெயில் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் செஞ்சிருந்தாலும் தெரியாது. பட் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு கலர் காட்டுறேன். வேணால் பாருங்கள், செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கலர் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் ஒரு மாதிரியே சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சா? கலர் முடிஞ்சிச்சு. டீட்டெயில் வந்துடும். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நார்மல் வந்துடும். இப்போ ஜூம் அவுட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்ஸ் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிஸ்டார்ஷனுங்கிறது நம்ம ஃபோட்டோஸ் ஒரு மாதிரியாக சைடு ஒரு மாதிரியாக அப் அண்ட் டவுன் மாதிரி மாற்றுறது தான் டிஸ்டார்ஷன். அது கன்ஸ்டன்ட் க்ராப்ங்கிறது அந்த சைடில் ஒயிட் பார்டர் வராமல் தடுக்கிறதுக்காக கன்ஸ்டன்ட் க்ராப் பண்ணுவாங்க. சரி, கன்ஸ்டன்ட் க்ராப் தூக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு, பர்பிள் கியூ, அமௌண்ட்டு, க்ரீன் கியூ இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். பட் அதெல்லாம் அப்ளேவாக தெரியல. அதனால தான் நான் நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே போயிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். யூஸ் பண்ணேன் அவ்வளோவா ஒன்றும் நடக்கலை. அதனால தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த அமௌண்ட்டுக்கு போய் பார்க்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கியூ யூஸ் பண்ணேன். அது க்ரீன் இது இருந்தால் மட்டும்தான் க்ரீன் கியூ யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அது யூஸ் ஆகலை. உங்களுக்கு இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் நெட்டிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பார்த்தீங்கன்னா தெரியும். விச் நெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸை சினிமேட்டிக் லுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மிட் பாயிண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் மிட் பாயிண்ட்டு, அமௌண்ட்டு, விச் நெட்டிங்கில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு இன்னும் தெரியல. ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது நம்ம ஃபோட்டோஸை லைட் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஒரு சைடு லெஃப்ட் சைடு நகர்த்துறது, ரைட் சைடு நகர்றது தான். அதில் ஆட்டோ, கடல், லெவல், மிட்டிக்கல், ஃபுல் எல்லாம் இருக்குது. இதில் வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டெக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் லைட்டாக இதாகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகுறது மாரியாகும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் ஆஃப் செட்டுங்கிறது ரைட் சைடு லெஃப்ட் சைடு நகரும். ஒய் ஆஃப் செட்டுங்கிறது ரைட் சைடு நகரும். அதான் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் நகரும். கன்ஸ்டன்ட் ப்ராப்ளம்ங்கிறது அதேமாரி தான் போனது பார்த்தீங்கன்னா. அடுத்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது இன்ஜினியரிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஆனால் இது ஒரு தனி பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணலாம். ரவுண்ட்னஸ் ஓகே, ரவுண்ட்னஸ், ஃபெதர், ஹைலைட் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃபெதர் இருக்குது. ஃபெதர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணி ஒரு தடவை நான் இங்கிலீஷ் சாங் சொல்லும்போது நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அழகாக அதில் இமேஜில் இது ஆகிடும், டிஸ்பிளே ஆகிடும். பார்த்தீங்கன்னா அடுத்து கிரைனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கும். கிரைன் அமௌண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோட்டோஸ் சின்ன பிக்சல் பெண்டிங் மாரி காட்டுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் பெண்டிங் ஆகிருக்கும். அதுதான் கைஸ். அது டேஷஸ்ங்கிறது கலர் புஷ் பண்ணி கொடுக்குறது. அதனால் டேஷஸ் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். டேஷஸ்ங்கிறது அமௌண்ட்டு நமக்கு கலர் நல்லா
பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது. அதில் டேஷஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் டிம் பண்ணி நல்லா கிளியராக காட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா கலாபரேஷன்ன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபோனில் எடுக்கிறது மாரி ஃபோட்டோஸ் ரெடி பண்ணுறது தான் கேமரா கலாபரேஷன். ஜஸ்ட் டின்ட்டு அது ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. ரெட் ப்ரைமரி ஹியூ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கலர் மாற்றுறது. அது க்ரீன் ப்ரைமரி ஹியூ சேச்சுரேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா மாறணும். அது ப்ளூ ப்ரைமரி ஹியூ சேச்சுரேஷன் அப்படி மாறுது. அவ்வளோதான் காய்ஸ். நான் இது வரைக்கும் ட்விட்டர் எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பேக் வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் பேக் வரேன் பார்த்தீங்கன்னா பேக் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. மீதி 4 இமேஜ் இருக்குது. எப்போ ரெடி பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது எப்படி ரெடி பண்ணுறது இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் பேக் வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? சேச்சுரேஷன் வியூ எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ரெட் ப்ரைமரி வச்சிடறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே போயிட்டு லைட்டாக அமௌண்ட்டையும் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சிடறேன். ஓகே, வச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ தான் எடிட் பண்ணிருக்கோம். இன்னும் இத்தனை ஃபோட்டோக்கு எப்படி எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட் இது ஒயிட் கொடுக்குறது. இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் பார்க்குறது. இப்படி எந்த ஃபோட்டோவும் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது ஆஃப்டருக்கு எப்படி இருக்குங்க. அதுக்காக இது வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எத்தனை ஃபோட்டோ இருக்குது. இத்தனை ஃபோட்டோ எப்படா எடிட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையும் எடிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மெயின் ஃபோட்டோவை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் லிங்க் தரேன் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ நான் ப்ரீசெட் எப்படி லோட் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்ட்டுக்குள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் கலர் கிரியேட் பண்ணுறோம்டா. அதுக்காக நம்ம ப்ரீசெட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் கேட்குறீங்களா? யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, ஓகே. இப்போ எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலர் கிரியேட் பண்ண இதை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆப்ஷன் இருக்கும். ஜிங்னைஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் மாறிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே எல்லாமே கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ ஆஃப்டர் பிஃபோர் கொடுக்குறேன் பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் பிஃபோர் கொடுத்த பிறகு இப்படி இந்த ஃபோட்டோ இப்படி மாற்றிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ பாருங்கள். இந்த பால் ஒரு மாதிரியாக இருந்தாலும் செம்மையாக இருக்கா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சா? இது பாருங்கள் முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண எடிட்டிங் வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இதுக்காக நான் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன் பாருங்கள் தெரியும். ஒன்று நான் இது மாதிரி நம்ம நார்மலுக்கும் எடிட்டிங்கும் எப்படி இருக்குங்க. இப்போ ஓகே, இப்போ நார்மலுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ நார்மலுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் நம்ம கலர் கிரியேஷன் பண்ண இமேஜுக்கு லெஃப்ட் சைட் பட்டன் எடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ வந்தீங்கன்னா இதுமாரி ஒரு விதம் ஹார்ட் ட்ரைவில் எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு நேம் மாற்றணுமா, எந்த இடத்துல சேவ் ஆகணும், வாட்டர் மார்க் வேணுமா, உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் பண்ண முடியுமா, எல்லாமே இந்த ஆப்ஷன் இருக்கும். படித்து பார்த்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் மார்க்கு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா டாப் பாட்டரில் அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா R5 எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் டெக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பார்த்து டெக்கி நாங்கள் கேத்தி. ஹேவ் அ நைஸ் டே. பாய். அடுத்த நிகழ்ச்சி பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.